நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். பருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். மக்களிடையே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகம் மனிதர்கள் இன்று வரை இறைவனுடைய அன்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு சிறந்த சாட்சியம் ஒன்று நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால் நம்பிக்கை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையினால் தான் இந்த மண்ணுலகில் மனிதர்கள் இன்று வரை இறைவனுடைய இரக்கத்தையும் அருளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்பிக்கையை பற்றி நமக்கு எடுத்து கூறுகின்றார். என்னை நம்புவோர் என் தந்தையை நம்புகிறார்கள், என்னை காண்கிறவர்கள் என் தந்தையை காண்கிறார்கள் என்று தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, இயேசுவை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, இயேசுவை முழுவதுமாக நாம் காணுகின்ற பொழுது தந்தையை அறிந்து கொள்ளுகிறோம், தந்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், தந்தையை நாம் காணுகிறோம் என்ற ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலியில் பங்கெடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதை, வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேருமானவரை, உம்மை கெஞ்சி மன்றாடும் என் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேறாமல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 24 13ஆம் அதிகாரம் 5 வரை வசனங்கள். அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்யோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கி, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்து மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலோமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67. பல்லவி. மக்களே, கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருவக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக.
என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது. எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமிழிலே இவ்வாறு ஒரு சொல்லாடல் இருப்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். யானைக்கு பலம் தும்பிக்கையில், நம் மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் என்று. இந்த நம்பிக்கை ஒன்றுதான் இன்று வரை மனிதர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நீங்களும் நானும் ஒரு யதார்த்தமான சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருடைய வாழ்விலும் அவநம்பிக்கையும் நம்மை நம்பிக்கையிலிருந்து பிளவுபட்டு அழைத்து செல்வதையும் நாம் உணர்கின்றோம். அவநம்பிக்கையும் நம்பிக்கையும் பல நேரங்களிலே மனிதனுடைய வாழ்வையில் புரையோடி கிடப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவநம்பிக்கை வைப்பவர்கள் சுயநலத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள் தன்னுடைய சுயநலத்தையும் தாண்டி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தன்னை நம்பி வருகிறவர்களையும் தனக்கு பின் வருகின்ற சந்ததிகளையும் வாழ வைக்கிறார்கள் என்பதுதான் நம்பிக்கையினுடைய உண்மையுள்ள வாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது, பல நேரங்களிலே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்பிக்கையோடும் அவநம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவநம்பிக்கையை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையோடு வாழ அழைப்பு கொடுக்கிறார். யூத சமுதாயத்தில் இருக்கிற பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி அவருடைய வருகையின் நோக்கம் என்ன என்பதை முழுவதுமாக அறிந்து வைத்திருந்தாலும் நம்பிக்கை என்பதை அவர்கள் மறைத்து தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய தேவைகளுக்காக மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விற்கு தடைக்கற்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வு இயேசுவினுடைய வருகையினாலும் இயேசுவினுடைய பணி வாழ்வினாலும் தடையாக இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள்.
எனவேதான் நேற்றைய நற்செய்தி வாசகத்திலே கேட்டது போல, நீர்தான் மெஸ்ஸியாவா அல்லது நாங்கள் வேறு யாருக்காவது நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டுமா என்பதை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பதாக தங்களுடைய அவநம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவேதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமான செய்தியாக அவர்களுக்கு கொடுக்கிறார். என்னை காண்கிறவர்கள் என் தந்தையை காண்கிறார்கள், என்னை நம்புகிறவர்கள் என் தந்தையை நம்புகிறார்கள். நான் உலகிற்கு ஒளியாக வந்திருக்கிறேன், நான் தீர்ப்பளிக்க வரவில்லை, மாறாக என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாழ்வும் அந்த தீர்ப்பை மாற்றி அமைத்து உங்களுக்கு மறு உலக வாழ்விலே விண்ணக வாழ்விலே தந்தையோடு இடம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு வாழ்ந்தவர்கள் தான் இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு அழைத்து செல்லுகிற புனிதர்களுடைய வாழ்வினுடைய அந்த யதார்த்தமான வாழ்வை நாம் காணுகிறோம். நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவருடைய வார்த்தையின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். இயேசு தனக்காக எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று அந்த விசுவாச பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்வில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்ததால் தான் இன்று அனைவரும் புனிதராக இருந்து உங்களையும் என்னையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை டோம்னிக் சாவியோ என்கின்ற இளம் வயது ஒரு புனிதருடைய விழாவை எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. 14 வயதிலே அன்னையாம் திருச்சபையில் அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இளம் வயதில் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தாத ஒரு புனிதர் என்று அன்னையாம் திருச்சபை அவரை உயர்த்தி காணுகிறது. இந்த மாபெரும் புனிதர், இந்த இளம் வயது புனிதர் இன்றைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முதிர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாலிபர்களுக்கும் இந்த புனிதருடைய வாழ்க்கை சுவடு நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை நம் அனைவரையும் ஒரு கரம் வரித்து அழைக்கிறது. முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை வடிவிலே ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இந்த இளம் வயது புனிதர் தன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதி வைக்கிறார். நான் ஆண்டவரை முதலாக உட்கொள்ளப் போகிறேன். இன்று முதல் நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய கட்டளைகள் நிறைய இருக்கிறது. அதில் இந்த 4 நான் முழுவதுமாக கடைபிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி, நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பாவ கரைகள் எழுவதை உணர்கின்றேனோ, இயேசுவுக்கும் எனக்கும் பிளவுகள் ஏற்படுவதை உணர்கின்றேனோ, அப்பொழுதெல்லாம் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆக்க வேண்டும். பாவ சங்கீர்த்தத்தின் வழியாக நான் இயேசுவோடு இணைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். 2வது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திரு நாட்களிலும் ஆலயத்திலே சென்று கடவுளை தரிசித்து அவருடைய திருவுடலை உட்கொண்டு ஆண்டவரோடு நான் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஆழமான விசுவாசத்தையும் அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். 3வது, நான் சந்திக்கின்ற என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள் அனைவரும் இயேசுவை போலவும் அன்னை மரியாளை போலவும் இருக்க வேண்டும். அவர்களோடு தான் என்னுடைய இந்த மன்னக பயணம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றார். 4வது, அவர் இறுதியாக எழுதி வைத்தது, நான் பாவம் செய்வதை விட மரிப்பதே எனக்கு மேலானது என்று 14 வயது மிக்க இந்த இளைஞன் எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை முடித்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்ததை அன்னையாம் திருச்சபை என்று நமக்கு வெளிப்படுத்துகிறது. விசுவாசம் ஒன்றே, நம்பிக்கை ஒன்றே இந்த இளம் வயது குழந்தையை ஆண்டவருடைய அன்பின் கரத்தில் பாதுகாக்க வைத்தது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற வார்த்தை அதுதான், என்னை காண்பவர் என் தந்தையை காணுகிறார், என் மீது நம்பிக்கை வைப்பவர் என் தந்தையை நம்புகிறார்கள் என்று. எனவே ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரை கண்டார், தந்தை கடவுளை கண்டு தந்தை கடவுளோடு தன்னுடைய ஆவியை சங்கமித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்று வணக்க மாதத்தின் 6வது நாளிலே நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் முதலாக கப்ரியேல் தூதர் அவளை சந்தித்து அந்த வாழ்வுதரும் வார்த்தையை தன்னுடைய கருவறையிலே தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது, அதற்கு முன்னதாக அன்னை மரியாள் எழுப்புகின்ற கேள்விகளை நாம் சற்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே புரட்டி போட்டு பார்ப்போம். நான் கன்னியாயிற்றேன்,
எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, நான் கருதறிந்தால் இந்த சமுதாயம் என்னை கல்லால் எரிந்து கொன்று விடுமே என்று இந்த உலகத்தை சார்ந்த நிகழ்வுகளை அவள் வெளிப்படுத்துகிற பொழுது, உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று கபிரியேல் தூதர் அன்று அன்னை மரியாள் கொடுத்த வாக்குறுதியை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறாள். அது என்னவென்றால், நம்பிக்கையோடு உயிருள்ள வார்த்தையை தன் கருவறையிலே தாங்கிக் கொள்வதை உணர்கின்றாள். விசுவாசத்தோடு அந்த உயிருள்ள வார்த்தையை தன்னுடைய கருவறையிலே தாங்கிக் கொள்கிறாள். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் அன்றே அன்னை மரியாள் இயேசுவை கண்டாள், இயேசுவை விசுவசித்தாள், தந்தையை காணுகிறாள், தந்தையை விசுவசிக்கிறாள். இன்று விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டு உங்களுக்கும் எனக்கும் தாயாக அவள் தந்தையிடமும் தன்னுடைய மகனிடமும் பரிந்து பேசுகிறாள். இது அன்னை மரியாள் இயேசுவின் மீதும் தந்தையின் மீதும் வைத்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும். எனவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக கொடுக்கின்ற செய்தி, நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம், விசுவாசம் கொள்வோம், அவருடைய வார்த்தையை நம்முடைய ஆன்மீக பலமாக ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது நாம் நம்மை சார்ந்தவர்களை நம்புவோம், இயேசுவை நம்புவோம், விண்ணக பயணிகள் என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில், கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியில் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகார கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற டோம்னிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்கு சொந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
இம்மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவே, என் வாழ்வின் தீபமே, உன்னை என்றும் வாழ்த்திடுவேன். காலம் முழுதும் காக்கும் உன்னை நாளும் வணங்கிடுவேன். இயேசுவே, என் வாழ்வின் தீபமே, என்னையும் தெரிந்து கொண்டார், உன்னையும் தெரிய வைத்தார். இறைவனே, உன் கோயிலில் ஓரிடம் எனக் அளித்தார். கால காலங்கள் வேறெங்கு வாழ்ந்தாலும் உனில் வாழும் வாழ்வாகுமோ? என்னோடு வாழ மனுவான தெய்வம் உமையான் மறவேனே. இயேசுவே, என் வாழ்வின் தீபமே, உமை என்றும் வாழ்த்திடுவேன். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.